மதுரை சென்னை இடையே இயக்கப்படக்கூடிய ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் அதிகரித்திருக்கிறது. ஆம்னி பேருந்துகளில் கட்டண கொள்ளை அரங்கேறுவதாக பயணிகள் குற்றம் சுமத்துகிறார்கள். விவரங்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்கு சொந்த ஊர்களுக்கு வந்தவர்கள் இன்றைய தினம் மீண்டும் பணிக்கு திரும்ப இருக்கும் நிலையில் தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை, பெங்களூரு உள்ளிட்ட பெருநகரங்களுக்கு இயக்கப்படும் இந்த ஆம்னி பேருந்துகளின் கட்டண விலை என்பது பல மடங்கு உயர்ந்திருக்கின்றது. இயல்பாக மதுரையிலிருந்து சென்னை இடையே இயக்கப்படும் ஆம்னி பேருந்துகளில் 800 முதல் 1000 ரூபாய் வரை டிக்கெட் என்பது விற்பனை செய்யப்படும். இன்றைய தினம், அதாவது பொங்கல் விடுமுறை நாட்கள் முடிந்து நேற்றைய தினம் முடிந்த நிலையில் இன்று மதுரை டு சென்னை மற்றும் இயக்கப்படும் பேருந்துகளில் தற்பொழுது 1000 ரூபாய் முதல் 6000 வரை பல மடங்கு கட்டண விலை என்பது உயர்ந்திருக்கின்றது. குறிப்பாக ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் என்பது வசூலித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் எச்சரித்து இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதல் கட்டணத்தை வசூலித்து வரும் நிலைதான் இருந்து வருகிறது. அதேபோல் அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் இயக்கப்படும் கூடுதல் பேருந்துகளில் மதுரை டு சென்னை இடையே 510 ரூபாயும், ஸ்லீப்பர் டிக்கெட் என்பது 250 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இருப்பினும் இந்த ஆம்னி பேருந்துகளின் கட்டண விலை என்பது அதிகரித்துள்ளதால் எளிய மக்கள் ஆம்னி பேருந்துகளில் பயணம் செய்ய முடியாத ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இந்த அரசு கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்துகள் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கின்றது. அதே போல மதுரை டு சென்னை இயக்கப்படும் விமான டிக்கெட் கட்டண விலையும் என்பது உயர்ந்திருக்கின்றது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.